ஆனபடினாலே இன்றைக்கு தேவ சமூகத்திலே அல்லேலூயா, எவ்வளவு குறைகள் இருந்தால், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாதபடிக்கு ஒரு கிருபை, ஒரு கிருபை. அல்லேலூயா, நம்ம இழந்து போன கிருபை, அல்லேலூயா, இழந்து போன ஒத்தாசை, தேவ தயவு இன்றைக்கு மறுபடியுமாய் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மகளே, நான் உனக்கு தீமை செய்யவில்லை, உன்னுடைய தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஷதரபா லிகமரா ஃபசிலதரபா ஷபலபா. ஹல்லேலூயா. என்னை குறித்து துக்கப்பட வேண்டியதில்லை மகளே. என்னை நீ கேள்வி கேட்க தேவையில்லை. உன்னை செம்மையான பாதையில நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ சூழ்நிலைகளை பார்க்கிறபடினாலே விழுந்து போகிறாய். சூழ்நிலைகளை பார்க்கிறபடினாலே குழப்பம் அடைகிறாய். சூழ்நிலைகளை பார்க்கிறபடினாலே ஹல்லேலூயா, உன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை நீ பார்க்கிறபடினாலே ஹல்லேலூயா, நீ அவர்களுக்கு பயப்படுகிறது என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா, எகிப்தின் ராணுவத்தை நீ பார்க்காமல் உனக்கு முன் செல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை பின்னோக்கி அழைத்து கொண்டு போகவே மாட்டார், நம்மை முன்னோக்கி அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே வாழ்க்கையில தடுமாற்றம் தடுமாற்றம் என்று சொல்லுகிறவர்கள் பின்னோக்கி பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஹல்லேலூயா, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தாவே உடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஊழியத்தையும், இதில் கர்த்தாவே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு கர்த்தாவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அல்ல. ஹல்லேலூயா, கர்த்தாவே தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஹல்லேலூயா, இந்த ஹல்லேலூயா தேவனுடைய பாடுகளை நினைத்து அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை ஹல்லேலூயா நம்ம அநேகர் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய ஹல்லேலூயா அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் இந்த பூமியிலே வேகமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 22 verse 16. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றார். தெய்வ ஜனமே, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஹல்லேலூயா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஹல்லேலூயா இந்த தரிசனத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, சோர்ந்து போன நம்மை பார்த்து, உடைந்து போன நம்மை பார்த்து, இந்த உலகத்தால் காயப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து, சில மனிதர்களால் ஹல்லேலூயா நீ கடந்து செல்லுகிற உன் பாதையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் காரியத்தை நடப்பிக்க முடியாது. அடிக்கடி சாத்தான் நம்மை போதும் கர்த்தாவே என்று சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா, போதும் என்று சொல்ல வைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் கணக்கில்லாமல் நான் தருவேன். ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான காரியம் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் கணக்கில்லாமல் கர்த்தர் கொடுக்கிறார். பொன் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை, வெள்ளி என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, வெண்கலம் என்று சொன்னால் பிரியமானவர்களே இந்த கேடகம், நம்முடைய கையில இருக்கிற அந்த விசுவாசம் என்னும் கேடகம் வெண்கலத்தால செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, இரும்பு என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை, ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தெய்வ ஜனமே.
அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன், செயலில் மகத்துவமான தேவன். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தாவே நான் எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருப்பீராக. அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் யாரோடு இருப்பார்? எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் போகிற பாதையை ஹல்லேலூயா கர்த்தர் ஜெயத்தின் பாதையாக மாற்ற விரும்புகிறார். நாம் போகிற பாதைக்கு வேண்டியதான ஆவிக்குரிய மன்னாவாகிய அந்த பொன்னையும், சரீரத்துக்குரிய ஹல்லேலூயா வாக்கு தத்தங்களையும், பூமிக்குரிய காரியங்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களையும், வெண்கலம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பரலோகத்தை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத குடும்பங்கள், விசுவாசம் இல்லாத ஊழியங்கள், விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் பிரியமானவர்களே எளிதாக அசைக்கப்பட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வீடு உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் ஹல்லேலூயா விசுவாசத்திலே நிலைத்து நிற்பான். ஹல்லேலூயா. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நேற்று தினத்திலே ஒரு சபையிலே செய்தி கொடுத்து நான் வெளியே வந்து என்னுடைய ஹல்லேலூயா பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு வாலிப தம்பி என் பின்பதாக ஓடி வந்து சொன்னான், அண்ணன் அவங்க கிட்ட பேச வேண்டும் என்று சொன்னான். ஆகவே அந்த ரோட்டிலே வைத்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாலிப சகோதரன் சொன்ன காரியம், இன்றைக்கு கர்த்தர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா. நான் இந்த சபையிலே உடைந்து போயிருந்தேன், நொறுங்கி போயிருந்தேன். ஹல்லேலூயா. பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியும் எனக்கு மிகுதியான கெட்ட பெயர் தான் கிடைத்தது, ஒரு பரிகாசம் தான் கிடைத்தது, ஒரு நிந்தனை தான் கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்தான். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. அவன் அழுகிறதை அநேக விசுவாசிகள் பார்த்து கடந்து போனார்கள். ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலே எரிந்த அந்த அக்கினி, அவனிடத்திலே நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். அவன் எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாலிப சகோதரன் நான் புறப்படுகிற நேரத்திலே மறுபடியும் சொன்னான், ஹல்லேலூயா, அல்ல நான் உங்களை ஹக் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை கட்டி பிடித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரோட்டிலேயே அவன் அப்படியே என்னை ஹக் பண்ணி ஹல்லேலூயா எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அவன் போனான். காரணம் என்ன தெரியுமா? பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கர்த்தரிடத்திலிருந்து கணக்கு இல்லை. இன்றைக்கு சோர்ந்து போகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் விசுவாசத்தையும் ஹல்லேலூயா பலத்தையும் ஹல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். God wants to give you gold, silver, hallelujah, bronze and iron, hallelujah. ஸ்ட்ரென்த்தை கொடுக்க விரும்புகிறார், இரும்பை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இரும்பு காண்டா மிருகத்துக்கொத்த பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வெண்கலம் பிரியமானவர்களே கழுகை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புகிறதா இருக்கிறது. எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் பரலோகம் இந்த காரியத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். சரீர வியாதிகளை பார்க்க கூடாது, கடன் பிரச்சனைகளை பார்க்க கூடாது, சத்துருக்களை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. தேவைகளை பார்க்க கூடாது. அநேகர் சொல்லுகிறார்கள், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நான் ஊழியத்துக்கு வருகிறேன், பிரச்சனை தீரட்டும், நான் ஊழியத்துக்கு வருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இதை தருகிறார். எலியா சோர்ந்து போன போது கர்த்தர் சொல்லி இருக்கலாம், ஹல்லேலூயா, உன்னுடைய சோர்வு நியாயமானதுதான், ஹல்லேலூயா, உன்னுடைய இடத்தில் இருந்தால் நானும் இப்படி நான் செய்திருப்பேன் என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் எலியாவோட திட்டமும் தெளிவுமாக பேசினார். எலியாவே, இந்த குகையிலே உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்கள் ஒரு குகையிலே இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று மிக உறுதியாக இருக்க வேண்டும். Hallelujah. We should be strong as the iron. Hallelujah. இரும்பை போல உறுதியாக இருக்க வேண்டும். வெண்கலத்தை போல பிரியமானவர்களே பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. எலும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பொன்னாகவும் வெள்ளியாகவும் வெண்கலமாகவும் இரும்பாகவும் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்க விசுவாசிகளுக்கு மனமில்லாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தெய்வ ஜனமே, hallelujah, they want only the results, but they don't want the problems to be solved. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, hallelujah, ரிசல்ட்டை மாத்திரம் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. எழும்பி காரியத்தை நடப்பிக்காமல் ரிசல்ட் வரவே வராது. ஹல்லேலூயா, வரவே வராது. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பொன்னாக வெள்ளியாக வெண்கலமாக இரும்பாக நம் கூட இருக்க விரும்புகிறார். அதற்கு கணக்கில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஹல்லேலூயா கணக்கில்லாத ஒரு பலன், கணக்கில்லாத ஒரு தைரியம். ஹல்லேலூயா, there is no limit, God is unlimited. இப்படிப்பட்ட பெரிய தேவன் மகனே மகளே உன்னோடு இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. எப்படி நடப்பிக்கிறது? ஆண்டவரே, நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். எதற்காக கர்த்தாவே என்னை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக என்னை அழைத்தீரோ அந்த அழைப்பை கர்த்தாவே நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாரும் என்று நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில வசனங்களை இதே அதிகாரத்திலே நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். என்னோடு கூட இதே அதிகாரம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். இதோ, உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதனால் நம்மால் எழும்ப முடியவில்லை? Hallelujah. Why we are not able to, hallelujah, stand for God, live for God, go for God. Hallelujah. ஏன் நம்மால் எழும்ப முடியவில்லை என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் பிறக்கும் போது, ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாய் பிறக்கும் போது அமைதி உள்ள புருஷர்களாய் இருக்க வேண்டும். அமைதி உள்ளவர்கள் தான் எழும்பி காரியத்தை நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. பதட்டம் அடைகிறவர்கள். அமைதி எப்பொழுது வரும்? விசுவாசத்தினாலதான் நாம் பதறாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்திலே you are a 0 person. Hallelujah. Without faith you cannot enter the spirit world. Hallelujah. ஆவிக்குரிய உலகத்தோடு உங்களுக்கு எந்த விதமான பிரியமான தேவனுடைய லிங்கும் இல்லாத போகிறது. காரணம் என்ன? விசுவாசம் தான் உங்களை ஆவிக்குரிய உலகத்தோடு கனெக்ட் பண்ணுது. கர்த்தர் உங்களோடு இருக்க செய்கிறது. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தரால் நம் மத்தியிலே இருக்க முடியாது. இயேசு தம்முடைய சொந்த ஊரிலே போய் பிரசங்கிக்கும்படியாய் போனார். சில அற்புதங்களை மாத்திரம் செய்தார். அவர்களோ அவரை விசுவாசிக்காதபடினாலே அவருடைய அவிசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு அந்த பட்டணங்களை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு உடனடியாக வெளியேறினார். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், விசுவாசிக்கிறவர்கள் அமைதி உள்ள புருஷராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பயப்படுவதில்லை. அவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா புலம்புவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் அமைதி உள்ள புருஷர்களாய் இருக்க வேண்டும். We must be, hallelujah, must be brave and strong. தைரியம் உள்ளவர்களாய் அமைதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது சுற்றிலும் உள்ள அவன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வார். தேவ ஜனமே, சுற்றிலும் உள்ள சத்துருக்கள், வியாதிகள், பலவீனங்கள், வேலை ஸ்தலத்தில் உள்ள போராட்டங்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள், ஹல்லேலூயா, நமக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், ஹல்லேலூயா, வேலையில் உள்ள உபத்திரவங்கள், பிசினஸில் உள்ள உபத்திரவங்கள், ஊழியத்தில் உள்ள உபத்திரவங்கள், குடும்பத்தில் உள்ள உபத்திரவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் என்று சொன்னார். ஒரு அமைதி உள்ள புருஷன். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவுடன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்று உள்ளது.
மிக உயரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவனை அமர்ந்திருக்க செய்கிறார், அவனை விளக்குகிறார், சத்துருக்களுக்கு விளக்குகிறார். இன்னைக்கு கர்த்தரிடத்திலே நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே, ஒரு அமைதி உள்ள புருஷனாக, அல்லேலூயா, தைரியமுள்ள ஒரு சகோதரனாக, சகோதரியாக என்னை மாற்றி சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி என்னை அமர்ந்திருக்க செய்வீராக ஆண்டவரே. ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் போர் மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை அருளுவேன். ஹல்லேலூயா. 10வது வசனம், அவன் என்ன காரியத்தை நடப்பிக்க போகிறான்? என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நாம் ஏன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சாத்தான் இடித்து போட்ட, அசுத்தமாக்கின, கரைப்படுத்தின ஆத்துமாக்களை ஆலயங்களாக மாற்றுவது. ஹல்லேலூயா. அவர்களை ஆதாயப்படுத்துவது, அவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துவது. இதற்காக தான் பல்வேறு ஊழியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. டிராக்ஸ் ஊழியத்திலிருந்து, சண்டே ஸ்கூல் ஊழியத்திலிருந்து, ஸ்ட்ரீட் பிரீச்சிங்ல ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியிலிருந்து பல ஊழியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் இயேசு இல்லாமல் மரித்து போகிறார்கள். இயேசு இல்லாதபடினாலே அழிந்து போகிறார்கள். இயேசு இல்லாதபடினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். இயேசு இல்லாதபடினாலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, அவர்களை தேவனுடைய ஆலயமாக நாம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாத்தான் இடித்து போட்டவர்கள் குடும்பங்களை இடிக்கிறான். சில பிள்ளைகள் வளரும் போதே தாயை எடுத்து விடுகிறான், தகப்பனை எடுத்து விடுகிறான், 2 பேரையும் எடுத்து விடுகிறான், அனாதையாக்குகிறான். அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்ற வேண்டும். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். Those who win souls, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் பிதாவாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆளும், ஹல்லேலூயா, அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். Which ministry will not be shaken, எந்த ஊழியம் அசைக்கப்பட முடியாமல் கர்த்தருடைய ராஜாங்கமாக, கர்த்தருடைய சிங்காசனமாக என்றென்றைக்கும் நிலைப்படும் என்று சொன்னால் அவருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுகிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வெறுமையான ஆத்துமாக்களையும் தேவனுடைய ஆலயமாக மாற்ற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை எழும்பி காரியத்தை நடப்பிக்க செய்கிறார். அதற்கு தேவையான வெள்ளிக்கும் பொன்னுக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 11ஆம் வசனம், இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருப்பாய். எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை இந்த நாள் துவங்கி நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நடப்பிக்கிறவர்கள் தேவனுக்கு காரியத்தை நடப்பிக்கிறவர்கள். அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார். என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்களை நான் இழந்து போய்விட்டேன். வேலை ஸ்தலத்திலே நான் சாட்சியாக இல்லை ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு உண்மையாக இல்லை ஆண்டவரே. வேலைக்கு சரியான நேரத்துக்கு போவது கிடையாது. அங்கு வேலையிலே கர்த்தாவே நான் சரியாகபடி கர்த்தாவே வேலை செய்து ஆண்டவரே உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து காரியத்தை நடப்பிக்க எனக்கு கிருபை தாரும். தேவ ஜனமே, அநேகர் நம்மிடத்திலே வந்து ஜெபியுங்கள் என்று வேலை ஸ்தலத்திலே கேட்கிற அளவுக்கு நாம் அங்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் இன்மைக்குரிய காரியத்திற்காக கலங்கவே கூடாது. காரணம், சாலமோனுக்கு கர்த்தர், அல்லேலூயா, அமைதியையும், சாலமோனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சத்துருக்களை விலக்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாட்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அவனுடைய நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தை, இஸ்ரவேலின் மேல் என்று சொன்னால் உங்கள் கைகளின் பிரயாசம், உங்க குடும்பம், உங்க வேலை ஸ்தலம், உங்க பிசினஸ், உங்க மினிஸ்ட்ரி, உங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லார் மீதும் ஒரு சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளை செய்கிறார். அல்லேலூயா. எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கூட இருப்பார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஊழியங்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நிலத்தை வாங்கி பில்டிங் கட்டுகிறேன், ஹல்லேலூயா, எனக்கு பணம் கொடுங்கள், பணம் கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த சாலமோன்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவையான சாலமோன்கள் யார் என்று சொன்னால், என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும், என் நாமம் வெறுமையான ஹல்லேலூயா ஆத்துமாக்கள் மீது எழுதப்பட வேண்டும், இந்த மந்தையில் இல்லாத வேறே அநேக மாடுகள் எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, ஒரு ஸ்கூல் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறார். ஹல்லேலூயா. வேலம்மாள் ஸ்கூல்ல ஒரு டைரக்டரோடு ஹல்லேலூயா நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கணக்கே கிடையாது. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டிலே மாத்திரம் 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க, எங்க காலேஜஸ்ல படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய மெடிக்கல் ஹல்லேலூயா காலேஜ்ல படிக்கிறார்கள். there is no limit. எங்களை தேடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒவ்வொரு ஸ்கூலிலும் ஒவ்வொரு டீச்சர், ஒவ்வொரு ஹல்லேலூயா கிறிஸ்தவ பிள்ளைகள் ஹல்லேலூயா எழும்பி காரியத்தை நடப்பித்தால் எத்தனை பேர் இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்களுடைய சிங்காசனத்தை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். என் மகனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே, அல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும் போது அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. 12ஆம் வசனம், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவானாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாய் இருக்கிறான், அநேக பட்டணங்களை ஆளுகை செய்வான். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அடிமைகளாக அல்ல, எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்கள் இஸ்ரவேலை ஆளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எலியா எழும்பி காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருந்தவன் தான். ஒரு நாள் சோர்ந்து போனான். அவன் காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கும் போது ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னான், ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படிதான் இந்த தேசங்களில் இந்த நாட்களில் எல்லாம் பனியாகிலும் மழையாகிலும் பெய்வதில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, ராஜாக்களை ஆளுகை செய்கிற எலியாக்கள் தேவை. இயற்கையை, பூமியை ஆளுகை செய்கிற ஹல்லேலூயா எலியாக்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவை. கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு அந்த உணர்வை அருளி செய்து ஹல்லேலூயா இஸ்ரவேலை ஆளும்படிக்கு நமக்கு கட்டளையிடுமாறாக. 13ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. If you be diligent, hallelujah, you shall be a, hallelujah, thank you Jesus, blessed person. தெய்வ ஜனமே, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. காரணம், வெள்ளிக்கும் பொன்னுக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. என் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நான் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஹல்லேலூயா இரும்புக்கும் வெண்கலத்துக்கும் ஹல்லேலூயா சமமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சாலமோனே, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 14ஆம் வசனம், இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும், ஹல்லேலூயா, 1,00,000 தாலந்து பொன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட ஒரு 67 கோடி யுஎஸ் டாலர், 67 கோடி யுஎஸ் டாலர். அது இந்திய கணக்கிலே போட்டால் பிரியமானவர்களே நூற்றுக்கணக்கான கோடிகள் வரும். ஹல்லேலூயா. அதை கர்த்தருக்கென்று சம்பாதித்து வைத்தார். 1,00,000 தாலந்து பொன் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்றது. அது நம்முடைய விசுவாசம், தேவன் தருகிற விசுவாசம்.
அல்லேலூயா. விசுவாசம் பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிறது. விசுவாசம் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை நம்மை சாதிக்க வைக்கிறது. விசுவாசம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடனடியாக காரியங்கள் நாம் விரும்புகிறபடி நடக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் தான், ஹalleluya, he is the master, he is the owner, he is the creator. விசுவாசிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலையை ஒழிய, ஹalleluya, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அடுத்த நாளே நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. யோசேப்பு ஆரம்பத்திலே நினைத்தான், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பாடுகள், உபத்திரவங்கள், குழிகள், பிரியமானவர்களை, விற்கப்பட்ட சூழ்நிலைகள், நாமும் கூட விற்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பை விற்று போட்டார்கள். எப்படி? அல்லேலூயா. எஜமானனாக விற்கவில்லை, அடிமையாக விற்று போட்டார்கள். தேவ ஜனமே, ஏன் அப்படி நடந்தது? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. பொன்னை மாத்திரம்தான் கர்த்தர் புடமிடுவார். அல்லேலூயா. மிஞ்சி போனால் வெள்ளியை புடமிடுவார். அதுக்கு மேலே புடமிடுவதற்கு எதுவும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை புடமிட வேண்டும். சில நேரங்களில் குழியிலே தள்ளப்படுவோம். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் என்ன கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. நாம் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாரும் வந்து எட்டி பார்த்தாலும் தூக்கிவிட பல சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள். இப்பொழுது என்னிடத்திலே பணம் இல்லை என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நான் அர்ஜென்ட்டாக போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். மகனே, மகளே, உன்னை குழியிலிருந்து தூக்கிவிட கர்த்தர் ஆட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விற்கப்பட்ட சூழ்நிலை. அல்லேலூயா. சில பாவங்களுக்கு நாம் விற்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இது எல்லாவற்றையும் யோசேப்பு ஒரு கனி தரும் செடியாக, அமைதியுள்ள ஒரு புருஷனாக இருந்து, பிரியமானவர்களே, அவன் ஜெயித்தான். அழிந்து போகிற இஸ்ரவேலர்களுக்கு, அல்லேலூயா, அவன் ஆலயத்தை கட்டுகிறவனாக அவன் இருந்தான். அந்த குடும்பங்களை கட்டுகிறவனாக இருந்தான். அந்த கோத்திர பிதாக்களை கர்த்தர் அவனை வைத்து கட்டினார். எகிப்தை அவனை வைத்து கட்டினார். உங்கள் வேலை ஸ்தலத்துல எதற்காக நம்ம அங்கு வேலை செய்கிறோம்? அந்த பார்வோனுடைய, அல்லேலூயா, காரியங்களை கட்டுகிறது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் ஜீவனுள்ள தேவனை அங்கு, அல்லேலூயா, உயர்த்துவதற்காக தான் அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எகிப்திலே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என்னுடைய சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக நான் சம்பாதித்த, அல்லேலூயா, 1,00,000 தாலந்து பொன், 10,00,000 தாலந்து வெள்ளி, நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும், மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். You can earn. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்கள் தரித்திரத்திலேயோ கண்ணீரிலேயோ குறைகளிலேயோ இருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த தேசத்திலே யோசேப்பை போல மேலான இடத்துக்கு, மேன்மையான இடத்துக்கு வருவார். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை அப்படியாக மாற்ற விரும்புகிறார். 15ஆம் வசனம், வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசிரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. வெள்ளிக்கும் பொன்னுக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. அன்லிமிட்டட். எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, இதெல்லாம் அன்லிமிட்டடாக கர்த்தர் கொடுக்கிறார். தேவ ஜனமே, பூமிக்குரிய சரீர பிரகாரமான, அல்லேலூயா, கட்டடங்களை கட்டுகிற ஆலயம் அல்ல. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ளும் கர்த்தருடைய, அல்லேலூயா, வசனத்தை நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதே வசனம் இந்த ஆதியாகமம் 15:1 காணப்படுகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, காரணம் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அதாவது வெண்கலமாக இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உனக்கு நான் இரும்பாக இருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, இரும்பாக இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் எப்பொழுது துவங்குகிறது? அந்த பொன்
வெள்ளியை காட்டிலும் பொன்னை, விசுவாச பிரியமானவர்களே, பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்று, வெள்ளியை காட்டிலும் இரும்பை காட்டிலும் வெளியேற பெற்று, அது இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதலாவது கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு நான் கேடகமாக இருக்கிறேன். Abraham, do not be afraid, do not fear. I am your shield. Hallelujah. And strength. Hallelujah. And a very strong strength. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். கேடகம். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். கேள்வி கேட்காத இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணாமல், எதிர்த்து பேசாமல், ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, சந்தேகப்படாமல், பின்மாற்றம் அடையாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், அதாவது வெண்கலமும், உனக்கு மகா பெரிய பலனுமான இரும்புமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம். அதுக்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேடகம், இந்த இரும்பு, பித்தளை, ஹல்லேலூயா, வெண்கலம் எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் நான் வெறுமையாக இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய குடும்பம் கட்டப்பட முடியாமல் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாதது போல காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 75 வயதிலே அங்கிருந்து புறப்பட்டு தேவன் சொன்ன தேசங்களுக்கெல்லாம் கடந்து வந்தான். ஆனால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை. காரணம், நாமும் கூட இப்படி ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கிறோம். யோசேப்பை போல அடிமைகளாய் விற்கப்பட்டிருக்கிறோம், குழியிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? எலும்பி காரியத்தை நடப்பிக்காமல் இருக்கும்போது குழிகள் நம்மை வரவேற்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடிமைத்தனங்கள் நம்மை வரவேற்கிறது. அநேக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடங்களிலே, ஹல்லேலூயா, நாம் விற்கப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்ம மீது சுமத்தப்படுது. எழும்பாத வரைக்கும் இவைகள் எல்லாம் நம்ம மேல பலன் கொள்ளும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த அவமானங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நிந்தனைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். உம்முடைய ஆலயங்களை கட்ட, ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய நாமத்திற்கென்று ஆலயமாக கட்ட எங்களுக்கு கிருபை தார். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, அதைதான் ஆபிரகாம் சொல்லுகிறான். ஏதோ அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, என் குடும்பம் கட்டப்பட முடியவில்லையே. Lord, I am unable to be blessed. I was not a blessing, Lord. எனக்கு ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் இல்லையே ஆண்டவரே. அடியேனுக்கு பிள்ளை இல்லையே, நீர் எனக்கு என்ன தருவீர்? மகனே, மகளே, தேவன் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாகிய இரும்புமாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, அதை விசுவாசிக்கிறவர்கள், if you believe the Lord is your shield and he is your strength, அவர் கேடகமும் பலனுமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை அவர் பொன்னாக மாற்றுகிறார். அந்த இல்லை என்று சொல்லுகிற அந்த காரியத்தை வெள்ளியாக மாற்றி கொடுக்கிறார். பிள்ளை இல்லை என்று சொன்ன ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற ஒரு வெள்ளியை கொடுத்தார், விசுவாசம் என்கிற ஒரு பொன்னை கொடுத்தார். தேவஜனம், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே இந்த எலியேசரை என் பிள்ளையாக நான் வைத்துக் கொள்ளட்டும் என்று அவன் சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் குடும்பம் கட்டப்படவில்லை, ஆண்டவரே, என் சத்துருக்கள் எல்லாம் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற மகனே, மகளே, ஹல்லேலூயா, என்னை சுற்றிலும் வெறுமை இருக்கிறது, குழிகள் இருக்கிறது, சிறையிருப்புகள் இருக்கிறது, அபாண்டமான குற்றச்சாட்டுகள், பகைகள், விரோதங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற மகனே, மகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கும் போது, ஹல்லேலூயா, சீக்கிரத்திலே பொன்னை கர்த்தர் கொடுப்பார், சீக்கிரத்திலே ஈசாக்கு என்கிற வெள்ளியை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, சாத்தான் இங்கு ஆபிரகாமை குழப்ப வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது என்ற அவிசுவாசத்தை கொடுத்து
அந்த வாக்கு தத்தங்களுக்கு பதிலாக எலியேசரை வைத்துக் கொள் என்று பிசாசு ஆபிரகாமுடைய இருதயத்திலே விதைகளை போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் அல்லேலூயா உனக்கு சுதந்திரவாளி அல்ல. மகனே மகளே, இன்றைக்கு வாக்கு தத்தங்களுக்கு பதிலாக அது நிறைவேறாதபடியினாலே அவிசுவாசத்தின் நிமித்தம் அல்லேலூயா கட்டப்பட முடியாத ஆலயங்கள், கட்டப்பட முடியாத பிரியமானவர்களின் வாழ்க்கை, இதற்கு இடையிலே அல்லேலூயா நாம் ஒரு எலியேசரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த எலியேசர் நம்முடைய சேவிங்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஜிம்மாக இருக்கலாம், நம்முடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்டாக இருக்கலாம், நம்முடைய பிரியமானவர்களே ஹல்லேலூயா கடன் வாங்கி இதை நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லுகிற காரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேற வேலைக்கு போவேன் என்று சொல்லுகிறதாக இருக்கலாம். ஏதோ ஒரு எலியேசரை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு, இந்த வெள்ளிக்கு, பொன்னுக்கு, பிரியமானவர்களே இரும்புக்கு, வெண்கலத்துக்கு there is no hallelujah substitute. இதற்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நீ சொன்ன அந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஹல்லேலூயா. ஏப்ரகாம், you have to cancel that plan. நீ அதை கேன்சல் பண்ண வேண்டும். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. மகனே மகளே, இப்பொழுது நீ போய்கொண்டிருக்கிற பாதை உனக்கு சுதந்திரவாளி அல்ல. உனக்கு ஒரு பொற்பாதையை வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு உயர்ந்த கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் உன்னை நான் மாற்றப் போகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை வேதாகம் முழுவதும் சொல்லிக் கொண்டே போகலாம். யாபேஸ் இப்படிதான் இருந்தான். கர்த்தர் அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி அவனை ஆசீர்வதித்து அவருடைய நன்மையான கரம் அவனோடு இருந்து சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் வைத்தார். யோசேப்பை கனம் பெற்றவனாய் வைத்தார். ஆபிரகாமை எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக மாற்றினார். பிரியமானவர்களே, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார், வெளியே அழைக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளி இல்லாத இடத்துல இருக்கிறாயா? பொன் இல்லாத இடத்துல இருக்கிறாயா? கேடகம் இல்லாத இடத்துல இருக்கிறாயா? ஹல்லேலூயா. வெண்கலம் இல்லாத இடத்துல இருக்கிறாயா? இரும்பு இல்லாத இடத்துல இருக்கிறாயா? பலனை இழந்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை வெளியே அழைக்கிறார். எலியாவே, இந்த குகையிலே உனக்கு என்ன வேலை? நீ மறுபடியும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில் என்று சொன்னார். இன்றைக்கு ஆபிரகாமும் கர்த்தரால் வெளியே அழைக்கப்பட்டார். எலியேசர் என்கிற குகையிலிருந்து ஹல்லேலூயா ஆபிரகாமுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மாம்சத்தின் தீர்மானங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள், விசுவாசம் இல்லாதபடினாலே பிசாசு அநேக ஐடியாக்களை கொடுத்து கொண்டிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, where there is no faith, where there is no gold, where there is no bronze and silver, Satan will try to confuse you. சாத்தான் உன்னை குழப்ப ஆரம்பிப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவனை வெளியே அழைத்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை வெளியே அழைக்கிறார். அசுத்தத்தை விட்டு, இச்சைகளை விட்டு, உலகத்தை விட்டு, பிரியமானவர்களை உலக சிநேகத்தை விட்டு கர்த்தர் வெளியே அழைக்கிறார். நீ வானத்தை அண்ணாந்து பார். யாருக்கெல்லாம் வெள்ளியும் பொன்னும், பிரியமானவர்களை இரும்பும் வெண்கலமும் வேண்டுமோ, நீ வானத்தை அண்ணாந்து பார். அரசாங்கத்தை பார்க்காதே, கட்சிகளை பார்க்காதே, ஹல்லேலூயா, டாக்டர்களை பார்க்காதே, நீ வானத்தை அண்ணாந்து பார். இந்த காலை வேளையிலே யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ, யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் ஒரு நன்மை வேண்டுமோ, நீ வானத்தை அண்ணாந்து பார். எலியேசரை பார்க்காதே. ஆபிரகாமே, எலியேசரை பார்ப்பதற்காகவா நான் உன்னை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன்? You have to look into the heavens. நீ வானத்தை பார்க்க வேண்டும். நீ வானத்தை அண்ணாந்து பார். குனிந்து கொண்டே வானத்தை பார்க்க முடியாது. அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன, ஹல்லேலூயா என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். எலியேசரை கர்த்தரால் இப்படி ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டை கட்டினார். ஈசாக்கை கொண்டு, யாக்கோபை கொண்டு, இஸ்ரவேலை கொண்டு, ஹல்லேலூயா 12 கோத்திரங்களை கொண்டு, யூதாவை கொண்டு கர்த்தர் கட்டினார். இன்றைக்கு ஹல்லேலூயா வனாந்திரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். தேவ ஜனமே, எலியேசரை பார்க்கிற வரைக்கும் வானத்தை நம்மால் அண்ணாந்து பார்க்க முடியாது. எலியேசரை பார்க்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அண்ணாந்து பார், நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும். 6ஆம் வசனம்,
அவன் கர்த்தரை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அந்த கேடகத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த இரும்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்தை பொன்னாக மாற்றினார். அதிலிருந்து ஒரு வெள்ளியை ஈசாக்காக மாற்றினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியேசர் ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம். அவைகளை பார்க்காதே. யாரெல்லாம் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறீர்களோ, குழிக்குள் இருக்கிறீர்களோ, விற்கப்பட்டிருக்கிறீர்களோ, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போய் விடலாம் என்று நினைக்கிறீர்களோ, இன்றைக்கு வெளியே வந்து வானத்தை பாருங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராகவே எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பொன்னாக, வெள்ளியாக, கேடகமாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இரும்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு தருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வர கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறது எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறதை நாங்கள் காண கிருபை தாரும். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக இந்த நாளிலே வந்தார்கள் ஆண்டவரே, அது ஸ்கூல் விஷயமாக இருக்கலாம், எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், அட்மிஷனாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிசினஸ் ஆக இருக்கலாம், எதிலெல்லாம் இவர்களை பார்வோன் சேனைகள் துரத்துகிறது ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலிருந்தும் இருந்தவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் பெருகவும் நாங்கள்